ஜெய் மாதாஜ், ஜெய் மாதாஜ், ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அண்ணாமலையார்ஜி, ஜெய் அண்ணாமலை ஜெய். அருள் புரியும் ஆண்டவனுக்கு கோடான கோடி நன்றி. இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விண்ணில் ஒளியாகவும் இந்த மண்ணிலே பல ரூப சாமிகளாகவும் மனிதனின் உள்ளத்திலே மனசாட்சியாக இருக்கிறார். இறைவனை அறிகிறவன், உணர்கிறவன், இறையாண்மையின் போதனைப்படி வாழ்கிறவன் அறிவுள்ள மனிதன். இறைவனை வணங்க வணங்க அவனுக்குள் அறிவு பிறக்கிறது, மனம் பக்குவப்படுகிறது, கோபம் அடங்குகிறது, உண்மை பிறக்கிறது, அவனுக்குள் மனசாட்சி உருவாகிறது. உள்ளத்தில் உண்மையோடு வாழ்ந்தால், வழி நடந்தால் இறைவன் என்றும் உன்னோடு உன்னோடு உன்னோடு. பொய்யில்லாத உள்ளமே, பொய் இல்லாத உள்ளமே. இறைவனை வணங்க தகுதி உள்ளவன். உள்ளத்தில் உண்மை, அன்பு, தருமம், கடமை, மனசாட்சியோடு வாழாதவன் இறைவனுடைய அன்பை பெற தகுதி இல்லாதவன். அவன் இந்த மண்ணில் பிறந்த ஒரு பாவி, அரக்கன், அசுரன், நாத்திகவாதி. இறைவன் இல்லாத உலகத்தில் நாம் வாழவில்லை. இறைவன் மனிதனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இறைவன் பேசாத ஊமை அல்ல, ஊனம் அல்ல, பேசும் தெய்வம். அறிந்தானா மனிதன்? கற்சிலைக்குள் கடவுள் இல்லை. மனிதனின் உள்ளத்தில் இருப்பது உண்மை, உண்மை, உண்மை. இறைவனை வணங்க வணங்க உண்மையோடு வணங்கணும். சும்மா பேருக்கு அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், அந்த சாமியை கும்பிட்டேன், இந்த சாமியை கும்பிட்டேன். நீ எந்த சாமியை கும்பிட்டதுக்கியா? உன் உள்ளத்தில் உண்மை இல்லாதவன் இறைவனை வணங்குவதற்கே தகுதி இல்லாதவன் என்று சொல்லுகிறார். அந்த தகுதி இல்லாமல் நீ வணங்கி எதற்கு? ஒரு சிறிய ஒரு கார் டிரைவர் லைசன்ஸ் எடுக்கணுன்னா கூட அதற்கு முன்பு அந்த பயிற்சியை சரியான முறையில் முடித்திருந்தால்தான் அங்கே லைசன்ஸ் கொடுக்கப்படும். இந்த சாலையில் நடந்து போவதற்கு கூட சாலை விதிகள் என்று ஒன்று இருக்குது. அதை மீறினால் உனக்கு அங்கே ஆபத்து. இறைவனால் படைக்கப்பட்ட சிலதுகளுக்கே விதிமுறைகள் என்று இருக்கும்போது இறைவனை வணங்க விதிமுறைகள் இல்லாமல் இருக்குமா? அதனால்தான் இறைவன் இறையாண்மையின் நீதியின் போதனை இருக்கு. அந்த போதனைக்குள் இறையாண்மையின் நீதியின்படி எந்த மனிதன், இந்த அறிவுள்ள மனிதன் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக முக்தி, மோட்சம், தீட்சை கிடைக்கும். இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், தீட்சை கிடைக்கும், ஞானம் பிறக்கும். இல்லாமல் நீ ஒரு மனித போலியாக வேஷத்தை போட்டுக்கொண்டு, கழுத்து நிறைய மாலையை போட்டுக்கிட்டு, பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு சாமியை கும்பினாட்டில் அருள் புரிந்துருவாரா இறைவன்? இதுமாரி இங்கே ஒவ்வொரு மதத்தினரும் பல விதமாக இறைவனை வணங்குகிறார்கள். கிறிஸ்தவ மக்கள் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபம் ஜெயத்தை கொடுக்காது, மனித தர்மமே ஜெயத்தை கொடுக்கும் உனக்கு. ஜெபம் என்பது என்ன? ஓர் இடத்தில் கூடி இறைவனுடைய போதனைகளை நாம் கற்றுக்கொள்வது. அவர் சொல்லிவிட்டு போன அந்த போதனையை, அந்த வசனங்களை நாம் படிக்கிறோம், தெரிகிறோம்.
அறிகிறோம். அதுபோல எல்லா மதமும் இறைவனுடைய போதனை. இஸ்லாமிய மதமானாலும் இறைவனுடைய போதனை. குரானில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை எல்லோர் மக்களும் அறியும் விடமாக ஒரு இடத்தில் போதிக்கப்படுகிறதே. அதுபோல் இந்த இந்து மதத்திலே இறையாண்மையை வெளிப்படுத்தும் விதமாக அனைத்துக்கும் இங்கே கற்சிலையாக பொம்மையாக தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கற்சிலைக்குள் கடவுள் அல்ல. கற்சிலையெல்லாம் கடவுளா? கற்சிலைக்குள் கடவுள் இருக்காரா? கற்சிலை அறியுமா கடவுளை? அதற்கு என்ன பெயர் என்று தெரியுமா? உன்னை அறியுமா? இந்த உலகத்தை அறியுமா? நீ செய்த நன்மை தீமை அறிந்து கற்சிலை உனக்கு அருள் புரியுமா? கற்சிலையை விலைக்கு வாங்கலாம், யாருனாலும் வாங்கலாயா? வச்சுக்கிட்டு ஒரு கோயிலை வச்சுக்கிட்டு ஏமாற்றலாம். கடவுளை யாரும் எவரும் எவனும் விலைக்கும் வாங்க முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. நீ செய்யும் நல்ல ஒரு அற்புதத்தால் இறைவனுடைய அருளை பெறலாம். எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். எல்லோர் உள்ளமும் குளிர வேண்டும். முகம் ஒளிர வேண்டும். உண்மையான ஆன்மீகம் மலர வேண்டும். தீமைகள் ஒழிக வேண்டும். பாவிகளை அழிக்க வேண்டும். மனித தர்மம் பிறக்க வேண்டும். ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அண்ணாமலையார்ஜி, உண்ணாமலை அம்மைச்சி. அருள் புரியும் அற்புதர் அருட்பெருஞ்சோதி, மெஞ்ஞான தெய்வம், சிவம் சக்தி, மெஞ்ஞான சிவம், சூரியன், சூரிய பகவான். பார்த்தானா சூரிய பகவானை? அவர் ஒளி பிறக்கவில்லை என்றால் விடியல் என்று ஒன்று உண்டா? உண்டாய பிறக்கலன வீடு சமாதியாக. அன்னை சக்தி பௌர்ணமி தாய். உலகமே ஒரு தாய், தாய், தாய். உலகத்தில் பிறக்கும் அருட்பெருஞ்சோதியே நம்ம சாமி குல தெய்வம். விண்ணில் ஜோதி பிறக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமிக்கும் சாதிக்கும் சரித்திரம் இல்லை. இரவு பகல் இல்லாத இருண்ட உலகத்திலே உன்னால் வாழ முடியுமா? காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன். என்னாலும் பொன்னாளாக இந்த மக்களுக்கு இருக்க வேண்டும்.